பாராளுமன்ற தேர்தல்கள் முடிந்து மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மறுநாள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் என்டிஏ போட்டியிட்டது. ஆகவே மக்கள் தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை தந்திருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் கூட ஒரு மாநிலத்தில் குறைச்சலுங்கிறது பிரச்சனை இல்லை. இதில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், பல்வேறு குறிக்கோள்கள் இருக்கின்ற குடும்ப கட்சிகள் அவங்களே ஒன்றா இருக்க முடியாது. ஆனால் அவங்களெலாம் சேர்ந்து இந்தியாவை பாழ்படுத்த சதித்திட்டம் நடந்ததுன்னு தான் சொல்லணும். ஆகவே பாரத நாட்டு மக்கள் வாக்காளர்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் மீண்டும் உறுதியான முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற, ஏனென்றால் 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுது உலக பொருளாதார அரங்கில் 11வது இடத்தில் இருந்த பாரத நாடு இன்னைக்கு 5வது இடத்துக்கு வந்திருக்கு. ஆகவே ஒரு உறுதியான முன்னேற்றத்தை தரக்கூடிய பிரதமர் அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பதவி ஏற்பது நாட்டு மக்களுக்கு நாட்டிற்கு நல்லது. ஆகவே இது மகிழ்ச்சி தரத்தக்க தருணம். நீங்கள் ஏதாவது பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தெரியாதுன்னு நினச்சேன். இப்போ அரசியலும் தெரியலைன்னு தெரியுது நம்ம. சரி, அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் he led NDA. பிஜேபி போட்டியிட்ட சீட்டே 440 சீட்டு தானே. ஆகவே மீதி யாருக்கு? கூட்டணிக்கு. அந்த கூட்டணியும் சேர்ந்து தானே பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸும் தெரியாது, பாலிட்டிக்ஸும் தெரியாது. 99ங்கிறது 240 விட பெருசுன்னு ஒரு ஆள் பிடிவாதமாக பேசினா, இதுக்கு பிறகு ஹார்வர்டில் ஏன் படித்தாருன்னு தெரியல. சொல்லி கொடுத்த வாத்தியார்களை சொல்லணும். அவருக்கு சிதம்பரத்துக்கு ஆசிரியராக இருந்தவர்களை குறை சொல்லணுமோ அப்படிங்கிறது மாதிரி. ஸோ சிதம்பரம் என்றைக்குமே அவர் இஸ் அவுட் ஆஃப் டியூன் வித் தி பப்ளிக். வயசானது காரணமாக இருக்கலாம். ஐ திங்க் இஸ் அரவுண்ட் 80. அதனால் அவருக்கு இந்த மாதிரியான தடுமாற்றம் சித்தாந்த ரீதியில் வந்திருக்கலாம். ஆகவே என்ன தார்மீக வெற்றி? 99 சீட்டு 3 டிஜிட்டை தொடர்றதுக்கு முடியலை. அப்புறம் அதில் என்ன தார்மீக வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு? அது ஏதோ குழப்பின்னு இருக்கணும், வயசான காலத்தில் பேசின்னு இருக்காரு. இந்திய அளவில் பாஜக தலைவர்கள் மாற்றம் ஏற்படுறதா? சரி, கட்சியினுடைய தலைமை பொறுப்பு அல்லது மாநிலங்களில் பொறுப்பு இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது மத்திய தலைமை. ஆகவே மத்திய தலைமை இந்த பொறுப்பில் நான் நுழைஞ்சு கருத்து சொல்கிறதுங்கிறதே சரியில்லை. அதை நான் விரும்பலை. நீங்கள் ஓப்பன் ஏஐ ஒரு அமைப்பு, ஏஐ அந்த அமைப்பு ஒரு இஸ்ரேலி தனியார் அமைப்பின் மூலமாக இந்த தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற செய்யவும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை தோற்கடிக்க செய்யவும் பணியாற்றினார்கள்னு பப்ளிக் மீடியாவில் இப்போ விஷயங்கள் வெளில வந்திருக்கு. ஆகவே இதில் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அந்நிய சதி இருக்குங்கிறதும் இடையில் சொன்னார். அதனால் இந்த தேர்தலில் யார் யாருடைய மோசமான தேச விரோத பங்களிப்புகள் இருந்திருக்குங்கிறது இட் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட். தமிழகத்தில் 39 தொகுதிகளை திமுக
திராவிட முன்னேற்ற கழகம் போன தடவை வாங்கினதை விட கிட்டத்தட்ட 7% ஓட்டு குறைஞ்சி வாங்கியிருக்கு. அதன் கூட்டணியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியர்லி 12% ட்ராப். 2019 தேர்தலில் 52% வாங்கின திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தடவை 40%. ஆகவே எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் பிரிந்த காரணத்தால் டாக்டிக்கலி டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அவ்வளவுதான். தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக அந்த முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் 34 ஆண்டுகளாக பிஜேபியில் பொறுப்பில் இருக்கேன். ஹோல்டிங் சம் ஆஃபீஸ் ஆர் அதர். என்னோட இந்த 34 வருஷ கேரியரில் கூட்டணி பற்றி நான் கருத்து சொன்னதில்லை. நீங்கள் எங்கேயாவது சொல்லியிருந்தா கூட சுட்டி காட்டலாம். காரணம் என்னென்னா அது இட் இஸ் தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது. அதில் நான் கருத்து சொல்ல மாட்டேன். இது பற்றி மற்றவர்கள் சொன்ன கருத்துக்கும் நான் பதில் அளிக்க விரும்பவில்லை. ஆட்சி காலத்துல மூத்த தலைவர் முறையில் ஏதாவது பதவி அது ஆண்டவனும் ஆள்பவரும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா நான் எனக்கு இருக்கிற அதிகாரம் கட்சியின் கொள்கைகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற வேண்டியது. ஆண்டவன் அதுக்கான ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு கொடுத்துருக்கான். ஆகவே அந்த பணி தொடர்ந்து கொண்டு இருக்கும். கட்சியினுடைய தலைவர்கள் முடிவு செய்வாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல இந்துத்துவான்ற ஒரு இதுல தான் போனாங்க. ராமர் கோவில் அப்படியா அப்படின்னு யார் சொன்னா? அப்படி போயிட்டு இன்னைக்கு அனைத்து மதங்களும் அனைத்து இதுவுமே சமம்ன்ற மாதிரி மோடி பேசியிருக்காரு. அப்படியா? 10 வருஷமா என்ன சொன்னார்? அவர் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு. அதனால இந்த பாடி பாலிட்டியில மதத்தை கொண்டு வந்த தீய சக்தி காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தேர்தல் அறிக்கை. ஆகவே அவர்கள் தான் சிறுபான்மைன்னு சொன்னா அப்ப பெரும்பான்மை வராதா? நீங்க மதத்தை பத்தியே பேசியிருக்கப்படாது காங்கிரஸ்ல. அதனுடைய மேனிஃபெஸ்டோல மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லி சொன்னா மெஜாரிட்டிகளுக்கு என்ன இந்த நாட்டில் இடம் இல்லையா? அது பிரச்சனை வரும். ஆகவே குற்றவாளிகள் காங்கிரஸ்காரர்கள். அது ராகுலா இருக்கலாம், சிதம்பரமா இருக்கலாம், இல்லை அவர் யாரு சாம் பிட்ரோடாவோட வழிகாட்டுதல் தானே காங்கிரஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ராஜீவ் காலத்திலேருந்து. அவங்க தான் மதத்தை திணித்தவர்கள் பாடி பாலிட்டியில, நாட் பிஜேபி. கடந்த 10 ஆண்டுகள்ல செயல்பட்ட மாதிரி இப்ப தனித்துவமா இப்ப செயல்பட முடியாது. கூட்டணிகளோட செயல்படுதான் தனித்துவமா எதுவும் மெஜாரிட்டியா கொண்டு வர முடியாது அப்படின்னு நிருபர்கள் எழுதுறீங்களா? இல்ல சமூக சமூக வலைத்தளங்களை பரப்பி வராங்க. நான் என்ன சொல்றேன், 240 ஜெயிச்சோம், அவங்களால ஒன்றும் இது பண்ண முடியல. கூட்டணி ஆட்சி தானே நடைபெறுகிறது. 400 ஜெயிக்கிறோம்னு சொன்னாங்க, 240 மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால இதெல்லாம் சில பேர் இந்த விஷஃபுல் திங்கிங்னு சொல்லுவாங்க. அவர்கள் விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்த அதுக்காக உள்ளதே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசிலேயே ஒரு ஃபுல் டேர்ம் கூட்டணி ஆட்சி நடத்தியவர், வெற்றி கண்டவர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி அப்போ கையில் இருந்தது வெறும் 181. இன்னைக்கு இருக்க மாதிரி 240 இல்லை, 181. ஆகவே நாம் கூட்டணி கட்சிகளும் ஆதரவோடு எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்படும். நன்றி நன்றி நன்றி. மிருகவதை தடுப்பு சட்டத்துல திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் மீது உடனடியாக அந்த இலாக்கா நடவடிக்கை எடுக்கணும். பாஜகவோட வாக்கு சதவீதம் உயர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது பாமகவோட வாக்குல செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்காரு. சார், இங்க செல்வ பெருந்தகை யாரு, அவர் பின்னணி என்ன, எத்தனை? ஆனா அது பாமகவோட வாக்குல செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்காரு. சார், இங்க செல்வ பெருந்தகை யாரு, அவர் பின்னணி என்ன, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார், இதெல்லாம் நாம விவாதிக்க வேண்டி வரும். நீங்க ஏன்னா கூட்டணிக்குள்ள நீங்க 2014 பாமக 9 தொகுதிகளில் நின்னாங்க.
அப்பவும் இந்த கூட்டணி 19% வாக்குகள் பெற்றிருந்தது. அதனால் நீங்கள் திருப்பி இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தா, பூய செல்வ பெருந்தகை எந்தெந்த கட்சியில் இருந்தார், அவருக்கு என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்கா, அவர் பேரில் குற்றச்சாட்டு இருக்கா, எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டி வரும். அதனால் நான் சொல்கிறேன், இட் இஸ் பெட்டர் டு கீப் இஸ் மவுத் ஷட். அதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுட்டு பேசணும். எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க. அதனால் அந்த பழைய வழக்குகள்லாம் கூட திருப்பியும் புது புனர் விசாரணை நடத்தணும்னெல்லாம் கேள்விகள் இருக்கு. டி நகர் ஆடிட்டர் எப்படி காலமானார், என்ன ஏது, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. ஆனால் இவர் இந்த மாதிரியா உளறி கொண்டிருப்பார்னா செல்வ பெருந்தகை, ஹூ ஆர் யூ? எந்தெந்த கட்சியிலெல்லாம் போய் நீங்கள் என்னென்ன பொறுப்புகளில் இருந்தீங்க? வாட்ஸ் யுவர் பொலிட்டிக்கல் டிராவல்? ஹெச் ராஜா 1964 ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவன். அன்னிலேருந்து இன்னி வரை எதுலையும் மாறலையே. அதனால் அந்த மாதிரியா ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு அரசியலில் இருக்கிற பேசிக்கு அருகதை செல்வ பெருந்தகைக்கு இருக்கா? அதனால் இனிமேல் அதை அனாவசியமாக பிஜேபி பற்றியே பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். பேசினா எல்லா விஷயத்தையும் உங்கள் பின்னணி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க, அத்தனை விஷயங்களையும் பற்றி பேச வேண்டியிருக்கும். கபர்தார், பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். நல்லது.